நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகரி வியூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடித்தடியா ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டத்தோட பாம்பேங்கன்னு சொல்லிட்டு சலன்னு சொல்லிட்டு ஜல்லடை போட்டு தேடின்னு இருக்காங்க நம்ம அஞ்சலி. மறுபக்கம் நம்ம கார்த்தி. இவங்க ஒரு பக்கம் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்க, மறுபக்கம் நம்ம பைரவி அலேக்க அந்த இடத்துல இருந்து நழுவிடுறாங்க. எப்படியாவது கார்த்தியும் மறுபக்கம் அஞ்சலி இந்த பாம்பு லப்ஸும் பிளாக் ஆயிட்டாங்கன்னா ஒரே அடியா நம்மளுக்கு சந்தோஷம் தான். இந்த அப்படியே சும்மா கம்பெனி பேர் மாத்துறது இது எதுவுமே இல்லை. கௌதம் அப்படியே தூக்கிட்டு பைரவி அப்படின்றத ஒன்று நான் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாகவும் பயமா தான் இருக்கட்டும். எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பயம் பதட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கும் பிரச்சனையே இல்லைங்க. அசால்ட்டா அடிச்சு விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்காரு. அவர் இருந்து துண்டாக்கானன் துணியாக்கானு ஓடிட்டாப்புல. அவரு இப்ப என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரு முக்கியமான ஒரு விஷயத்த சாதாரணமா பண்ணி விட்டாருங்க. அப்படி என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஓடின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, நான் சொன்னது எல்லாமே போய் கௌதம், நீங்க எதுக்கு இப்ப பதட்டாகிறீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல, நம்மள ஒரு பக்கம் கஷ்டப்படுத்தணும், நம்மள அப்படியே சும்மா ஒரு பக்கம் கூணி குறி ஓரமா உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு போன் பண்ணாங்க. ஆனா அந்த விஷயம் இங்க நடக்கக்கூடாது, அவங்களுக்கு ஆப்போசிட்டா நாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் நகைச்சுவாவும் இருக்கு, ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. இப்படி தாங்க ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அதாவது ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து சைலண்டா உட்காந்து இருக்காங்க. நம்ம கௌதம் பார்த்துட்டு சைலண்டா இருக்காரு. நம்ம அம்மா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு இப்ப ரேவதி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போட்டோ எடுத்து வச்சுன்னு இப்படி என்ன ஏமாத்திட்டு எஸ்எஸ்கே ஒரேடியா அந்த குடும்பத்தை அணுவா கொண்டு இருக்கே, நீ எல்லாம் எதுக்கு என் கண்ணுல பட்ட, நீ என் வாழ்க்கையில வராம தான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன், இப்படி நீ பெத்த மகனவே கஷ்டப்படுத்துறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போராட்டத்துல போராடினு இருக்கேன், இதெல்லாம் தகுமா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேள்விகள் எழும்புதுங்க. என்னதான் கேள்விகள் ஒரு பக்கம் எழ வச்சாலும் அந்த இடத்துல கரெக்டா நம்ம கௌதம் வந்து வந்துடுறாரு. வந்து அந்த போட்டோ பாத்துறாரு. எஸ்எஸ்கே மறுபக்கம் நம்ம ரேவதி இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிடுற மாதிரி போட்டோ இருக்கு. அதை பார்த்ததும் ஷாக் ஆயிர ஒரு பக்கம், என்னமா இது எஸ்எஸ்கே என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடையும் பயத்தோடையும் ஒரு பக்கம் கேட்கறாங்க. உடனே பாக்கணுமே நம்ம ரேவதி எதுவுமே பேசாம மௌனத்தோட இருக்காங்க. மௌனம் உண்மைக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால உண்மைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு அவரே. உடனே நம்ம இலக்கியா வந்து சமாதானப்படுத்துறாங்க, அதை விடுங்கன்னு சொல்லிட்டு. நீ இவ்வளவு கேஷுவலா பேசுறத பார்த்தா எஸ்எஸ்கே என்னோட அப்பான்றது உனக்கும் தெரிஞ்சிருக்கும் போல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கும் தெரியும், என்ன பண்றது, அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது, சொல்லவும் முடியல, அதை சொல்லாம இருக்கவும் முடியல, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் இந்த இடத்துல எதுவுமே பேச முடியல ஒரு பக்கம். சரி ஓகே மௌனம் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோடவே ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்படிதாங்க ஒரு பக்கம் போய் தில்லு முள்ளுமா போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சுட்டு நம்ம கௌதம் ஓரமா உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறாரு. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களே, இதெல்லாம் அடுக்குமா, ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. என்னதான் கதறி அழந்தாலும் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஒண்ணு பண்றதுக்கு இங்க வாய்ப்பே இல்லைங்க. அதனால நடந்தது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்மையோடவே நம்ம போயிட்டு இருக்கணும். இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இனிமே உங்க கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா போய் சொல்லி ஏமாத்துறதுனால அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நம்ம கௌதம் செய்யல. கௌதம் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்ல, நீ பண்ணது தப்பு இல்லை இலக்கியா, நீ பண்ணது கரெக்டு தான், ஆனா இருந்தாலும் என்கிட்ட நீ உண்மையை சொல்லியிருக்கணும், நீ என்கிட்ட உண்மையை சொல்லாதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உருக பேசின்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்மை தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போனோம். நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆனா அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் புதுசா தினசா யோசிக்க ஆரம்பிச்சா நமக்கு பிரச்சனைகள் ஒரு பக்கம் மேலும் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்துல அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம புரியாத புதிரா தான் போயின்னு இருக்கு. இந்த புரியாத புதிருக்கு பதில் என்னவா இருக்கும் ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஆர்வமா இருந்தாலும் அது தெரிய வேண்டிய நேரத்துல கண்டிப்பா தெரியும். ஆனா நேரம் காலம் எல்லாமே இருக்கு, அதை பொறுத்துதான் எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்காருல, அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாமே என் கையில இருக்கு, நான் பாத்துக்கிறேன், இந்த பிரச்சனையை முழுக்க காரணம் அந்த எஸ்எஸ்கே மறுபக்கம் அந்த தாட்சாயணி, இவங்க ரெண்டு பேரும் ஒழிச்சாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த சொத்தை மொத்தத்தையும் நம்ம சுருட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் தீட்டுன்னு இருக்காங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற யாரு, தலைவன்
எஸ்எஸ்கே தாங்க. சொத்தை எப்படின்னா சுருட்டி அவர் பாக்கெட்ல போட்டணும்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காரு. ஆனா இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயமாவே கருதப்படலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேப் மாதிரித்தனமா யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம எஸ்எஸ்கே பண்ணுவாரு. எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் அவரு தாங்க எல்லாம், அவர் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்தோட தான் போயின்னு இருக்காரு. இந்த ஆணவம் எல்லாமே ஒரு பக்கம் ஒரே அடியா நொறுங்குமா, இதுக்கு மேல இந்த ஆணவத்தை அடக்கிறதுக்கு யாரானா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும், அதே சமயத்துல மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாற்றம் கண்டிப்பா ஒண்ணு வருங்க. அந்த மாற்றத்துல எல்லாமே ஒரு பக்கம் தீர்மானிக்க போறாங்க. அப்ப தெரிய போகுது யாரு எந்த இடத்துல என்ன தப்பு பண்ணாங்க, இந்த இடத்துல இவங்க பண்ணாங்களா அவங்க பண்ணாங்களான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் குழப்பங்கள் நிறைந்து இருந்தாலும், அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க வந்து கார்த்திகிட்ட, கார்த்தி நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இலக்கியாவும் மறுபக்கம் அந்த கௌதமும் என்னெல்லாம் சதி திட்டம் திட்டினாங்க பாத்தியா, அவங்கள சும்மா விடக்கூடாது கார்த்தி, அவங்கள சும்மா விடக்கூடாது, இதானா பண்ணணும், அவங்க சந்தோஷமா இருக்கவே கூடாது, எதானா ஒண்ணு பண்ணணும், நம்ம பண்ணி 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 அடிச்சு 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 ஓட விட்டுனேக்கணும், அவங்கள எந்த அளவுக்கு நம்ம அடிச்சு ஓட விடுறோம்ல அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம், இல்லைன்னா அவங்க மேலும் 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 நமக்கு எதிராக ஏதான ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான், இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் நம்ம தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அந்த நம்பிக்கை நல்லபடியா இருக்குமா, இதுக்கப்புறம் மாற்றம் எதனா வருமா வராதா அப்படின்ற பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குங்க. இந்த கேள்விகளுக்கு மத்தியில் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.